வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு தயிர் பச்சடி, ஒரு ஏதாவது உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் மஷ்ரூம் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், 2 பாதியாக போட்டால் போதும். கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு அரை கப்புக்கு கொத்தமல்லி, அரை கப்புக்கு புதினா, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு அரைக்கும் போதே உங்களுக்கே தெரியும், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இந்த மாதிரி கெட்டிமாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் மஷ்ரூமில் மஞ்சள் பொடி கொஞ்சம், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பொடி ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் அரைச்ச விழுது அதையும் சேர்த்துருவோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம இதில் வதக்கும் போதும் போடுவோம், அதனால் இதுக்கு பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மஷ்ரூம் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்துன்னு வந்துடுவோம். 1 கப்பு அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிங்களோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி இங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய், இந்த தேங்காயை இந்த சூடு தண்ணியில் போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், நமக்கு அரைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, பதம். ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுருங்க. தேங்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஹாட் வாட்டரில், அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். இங்கே கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வெந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். தேங்காய் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோமா, நல்லா ஆறிடுது. ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். நான் இப்போ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். இப்போ வடிகட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா கிடைக்கும். பாருங்க, தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த தேங்காயை நல்லா புழியும் போது புழிஞ்சிட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதில் அப்படி அமுக்கணும். அப்போ தான் பாருங்கள் நல்லா வரும். சுத்தமாக அப்படியே தம் ஃபிங்கரில் அமுக்குங்க. ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாம் வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதே மாதிரி தான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துட்டோமோ அதில் 1 கப்பு ஹாட் வாட்டரில் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். நமக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வேணும். அளந்து பார்த்துட்டு வேணும்னா மிச்சத்துக்கு பேலன்ஸ் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சரியா? இப்போ அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம் காரத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, பெருங்காய பொடி கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சுருவோம். நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இன்னும் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 10 மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. மீடியம் சைஸில் 2 வெங்காயம், இதை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூமு, அதை போட்டுருங்க. மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். மஷ்ரூம் வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கு இல்லையா, அது வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. நான் எடுத்துடுறேன். வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வேப்பம்பூ சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு பொடி, அப்புறம் அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை கலந்துடலாம். வேப்பம்பூ சாதம் ரெடி ஆகிடுது. சாதையும் மாற்றி வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வதங்கிடுது. இதை முடிச்சுடலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 1 கப்பு. அரிசி போட்டுட்டு உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு அரிசி போட்டேன். ஸோ அதுக்கு 1.5 கப்பு தண்ணி விட போகிறேன். 1.5 கப்பு தேங்காய் பால் விடணும். நான் இப்போ 1 கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன். மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் பால் 1 கப்பு விட்டாச்சு. அப்புறம் வந்து புதினாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியில் அலமின தண்ணி ஒரு 1/2 கப்பு, அதையும் விட்டுடலாம். மொத்தம் 1.5 கப்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம மஷ்ரூம்லேயும் போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. கரெக்டாக நல்லா செட்டாக வந்துடும். 10 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. உடையாமல் அப்படி கலரி விடுங்க லேசாக. இதை அப்படியே வந்து மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் நல்லா பலன்னு உதிர்ந்து வந்துடும். ஸோ நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், வேப்பம்பூ சாதம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேப்பம்பூ சாதம் வந்து ஏன் வந்து சாட்டர்டே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேப்பம்பூ வந்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் பூச்சி கீச்சி இருந்தால் கூட செத்து போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் வேப்பம்பூ சாதம் சாட்டர்டே அன்றைக்கி சாப்பிட்றேன். வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்ருப்போம், அப்போ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. சாட்டர்டேங்கும் போது நமக்கு லீவ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சாட்டர்டே அன்றைக்கி வேப்பம்பூ சாதம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நான் சாட்டர்டே அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்றேன். ஆனால் சண்டே அன்றைக்கி வேப்பம்பூ வறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சாட்டர்டே அன்றைக்கி வேப்பம்பூ வறுத்து வேப்பம்பூ சாதம் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த ரீசனும் கிடையாது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். காலையில் வந்து எல்லோரும் சமையல் பார்த்துருப்பீங்க. மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் நம்ம பிடிச்சிருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மத்தியானம் டிஃபனுக்கு நம்ம வந்து வீட் ரவா உப்புமா வெஜிடபிள்ஸ் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிட்டு ஒரு கேரட்டு, ஒரு 3 கேரட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணது, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸு ஒரு 3 பீன்ஸ் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணது, அப்புறம் கேரட் வந்து ஒரு பாதி கேரட் கட் பண்ணது, உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று. இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம்.
லைட்டாக மூடி வச்சுருவோம், வெந்துடுவோம். கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து 1 கப்பு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவை போட்டு நல்லா வறுபட்டுருது பாருங்கள். இதிலே வறுத்துக்கலாம், வேணும்னா நீங்கள் தனியாக வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுபட்டுருது. தேவையான உப்பு சேர்த்துருவோம். இதுக்கு வந்து நல்லா 1 கப்பு ரவைக்கு வந்து கோதுமை ரவைக்கு ஒரு 2.5 கப்பு தண்ணி விடலாம். நான் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், ஒரு 2.5 கப்பு விட போகிறேன். மூடி வச்சுருவோம். வெந்த உடனே நம்ம பார்க்கலாம், வெந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய வெஜிடபிள் ரவா உப்மா வந்து ரெடி. அவ்வளோதான். இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா உலக்கூறிடும், நல்லா அப்படியே உதிராக ஆகிடும். அப்படியே விட்டுருவோம் நாம். மாங்காட்டிலேருந்து எப்போயுமே ஒருத்தர் காய் கொண்டு வருவார். அவர்கிட்ட காயெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பருப்பு கீரை கொண்டு வந்தார், அப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், அது 3 வாங்கினேன். சரி, பருப்பு கீரையை ஆஞ்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக மத்தியானம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு க்ளீனிங் இருக்கும், ஒரு நாளைக்கு சும்மா இல்லைனா புக்கு படிச்சுட்டு இருப்பேன். ஒரு சில நாளைக்கு வந்து இன்றைக்கி பார்த்தா காய்கறியெல்லாம் வாங்கினதுனால அலம்பி வைக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது. இப்போ கீரையெல்லாம் ஆஞ்சு அலம்பி ரெடியாக பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சமைக்கிறேன்.